அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். பிஎன்எஸ்எஸ்ல நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் வாட் இஸ் அஃபென்ஸ். இதற்கு முந்தின வீடியோவும் இதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இதை வேறு ஸ்டைலில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்மளே பண்ணலன்னா வேறு யார் தான் பண்ணுறது? சரி, வாட் இஸ் அஃபென்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியுது அது. ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோ தான் வேறு ஸ்டைலில் இருக்குது. அது என்ன ஸ்டைலுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். இது காக்னிசபிள் அஃபென்ஸ். காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி மாறி வர்றதை நீங்கள் கவனிக்கலாம். ஆக்சுவலாக பெயிலபிள், நான் பெயிலபிள், காக்னிசபிள், நான் காக்னிசபிள், காம்பவுண்டபிள், நான் காம்பவுண்டபிள், இப்படி தான் வரணும் இல்லைங்களா? ஆனால் இங்கே கொஞ்சம் மாறி வருதுன்னா என்னவா நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய குற்றங்களை தனியாகவும் கொடிய குற்றங்களை தனியாகவும் பிரிச்சிருக்கேன். ஸோ பெயிலபிள் அஃபென்ஸ்னால் எளிய குற்றங்களில் வரும், சிறு சிறு குற்றங்களில் வரும். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் எளிய குற்றங்களில் வரும். காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னால் எளிய குற்றங்களில் வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும்போது எந்த வித கன்ஃபியூஸும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னது அது எளிய குற்றங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவமதிப்பு, திட்டுறது, சிறு சிறு சண்டைகள், தவறான தகவலை அளித்தல், அவதூறு பேசுதல் போன்றவைகள் பார்த்தீங்கன்னா எளிய குற்றங்களாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பார்த்தீங்கன்னா பெயில் ரொம்ப எளிமையாக கிடச்சிடும். எக்ஸாம்பிள் செக்ஷனோடு இந்த இடத்துல போட்டிருக்கேன். காசிங் ஸ்மால் ஹர்ட்டு, சிறு சிறு அடிதடி நடக்கிறது, அதனால் சிறு சிறு காயங்கள் ஏற்படுறது. செக்ஷன் 115 சப்கிளாஸ் 2 டிஃபைன் பண்ணி சொல்லுது. பப்ளிக் நியூசன்ஸ், பப்ளிக் நியூசன்ஸில் பப்ளிக்கில் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவர் பிடிக்கிறாருன்னா செக்ஷன் 281 ஆஃப் பிஎன்எஸில் வந்துடும். அது டிஃபமேஷன், அவதூறு பேசுவது, செக்ஷன் 356 ஆஃப் பிஎன்எஸ். ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்திட்டு அந்த நம்பகத்தன்மையை ஏமாற்றுதல், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏமாற்றுதல், அதான் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் வரும். செக்ஷன் 357 ஆஃப் பிஎன்எஸ். டோன்ட் கிவ் மெடிக்கல் எய்டு, இது பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல சேர்க்கக்கூடிய விஷயம். அது ஒருவர் அடிபட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணக்கர்த்தா விபத்தை ஏற்படுத்திய நபரோ அல்லது பார்த்து கொண்டிருக்க நபரோ அவருக்கு மெடிக்கல் எய்டு கொடுக்கலனாவே அது குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செக்ஷன் 200. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிணை விடும் குற்றங்களில் வரும், அதாவது சிறு எளிய குற்றங்களில் வரும். பெரிய குற்றங்கள், தட் மீன்ஸ் கொடிய குற்றங்கள் என்ன வருது? கிரீவியஸ் ஹர்ட், அப்படியே அடித்து ரத்தத்தை அதிகமாக வரவழிக்கிறது கிரீவியஸ் ஹர்ட்டில் வரும். செக்ஷன் 117 ஆஃப் பிஎன்எஸ். மர்டர், கொலை பண்ணிடுறது, செக்ஷன் 101 ஆஃப் பிஎன்எஸ். ரேப் பண்ணுறது, செக்ஷன் 63 ஆஃப் பிஎன்எஸ். அட்டெம்ப்ட் டு மர்டர், செக்ஷன் 101 ஆஃப் பிஎன்எஸ். டவுரி டெத்து, செக்ஷன் 105 ஆஃப் பிஎன்எஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக கொடிய குற்றங்கள். இதற்கு பெயில் கொடுக்கறது ஆனரபிள் கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷ்னரி பவர்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்லேயும் எழுதி வச்சுக்கிங்க. ஏன் அடிக்கடி நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோன்னா இந்த வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அதன் மூலமாக உங்களால் மிக நேர்த்தியாக தேர்வை எழுத முடியும்னு சாரதி லா ஸ்டடீஸ் நம்புதுன்றதை இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். இந்த வீடியோவுடைய நோக்கம், அதாவது 09 வீடியோவுடைய நோக்கம் என்னென்னா எவையெல்லாம் எளிய குற்றங்கள், எவையெல்லாம் கொடிய குற்றங்கள், கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வரதான் போகுது. அந்த நேரத்தில் உங்களுக்கு எளிய குற்றங்கள் எது, கொடிய குற்றங்கள் எது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா மிக கஷ்டமாக இருக்கும். இதற்கு அது, அதற்கு இதுன்ற மாதிரி ஆன்சர் மாறி போயிடும். தெளிவாக நோட் பண்ணிக்கிங்க. பெயிலபிள், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. காம்பவுண்டபிள், ஒரு காம்பவுண்டு நினச்சிக்கிங்க, காம்பவுண்டுக்குள்ளே நடந்தால் அது ஒரு மாதிரி, நான் காம்பவுண்டபிள்னால் பெருசாகிடுது. ஸோ அதை பெருசாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் பெயிலபிள், நான் காம்பவுண்டபிள், கொடிய குற்றங்கள். இதற்கு நடுவில் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த சைடில் மாறுறாரு, அது நான் காக்னிசபிள். இதை உங்களால் மிக எளிமையாக மனப்பாடம் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதற்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு மிக மிக எளிமையாக புரிஞ்சிடும். இதோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.